ஃப்ரெண்ட்ஸ், நான் தானே வந்தாச்சுதா. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய குட்டி தங்கச்சி ஐரா இருக்கா பார்த்தீங்களா. ஸோ அவளுக்கு தான் வந்து இன்றைக்கி இந்த பர்த்டே. ஸோ அதனால் என்னென்ன நடந்துச்சுன்னு இன்றைக்கி பேசலாமா. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன் அண்ட் ஆரிஸ் பாட்டுக்கு அவங்க உட்காந்து விளாண்டிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் விளாண்டதுக்கப்புறம் ஐராவுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்டு சூப்பரான ஒரு லிட்டில் குயின் மாதிரி ஆக்கிட்டு, அண்ட் இது தெரிஞ்சது பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய கிஃப்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாருமே வந்துட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த கிஃப்ட்டை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐரா பாட்டுக்கு சும்மா விளாண்டிட்டு இருந்தா கேக் வர வரைக்கும். அண்ட் எல்லாருமே ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஐரா ஆரிஸ் வந்து அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருந்ததுனால ஐராவுக்கு வந்து லைட்டாக சோகமாயிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் ஆரிஸ்ட்டு எப்படியோ பேசி கொடுத்துட்டு விளாண்டிட்டு இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கேக்கெலாம் வந்துருச்சு. ஸோ கேக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்கு. ஆனால் அந்த கேக்கோட ஐரா சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. என்னோடய சாச்சி, மாமா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்தாங்க. அண்ட் எல்லாருமே சேர்ந்து வந்து ஐராவுக்கு 2 வயசு குழந்த பர்த்டே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஆளுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக்கெலாம் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நாங்களாம் எல்லாருமே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் ஐராவும் பாட்டுக்கு விளாண்டிக்கிட்டு இருந்தோம். என் மூக்கில் வந்து இது பட்டர்ஃப்ளை இருந்ததுனால அவள் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னாச்சு, ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, ஐராக்கில் ஊட்டி விட்டாங்க. செம்ம ஜாலியாக ஃபன் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஐரா தான் வந்து இதோட எங்களோட ஐரா தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஜாலியாக இருந்த போல், ஏன்னா அது செகண்ட் வயசு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னாச்சுன்னா எல்லாருமே கிஃப்ட்டு முடிச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேரெலாம் வந்து போக ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா இவங்க தான் எங்கள் மாமா. அண்ட் அவங்க மாமா கூட ஐரா வந்து விளாண்டிக்கிட்டு இருந்தா. அண்ட் இன்னும் நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ சில பேர்லாம் வந்து லேட்டாக தான் வந்தாங்க, ஆனால் பரவாயில்ல, ஏன்னா அவங்களும் வந்து இந்த பர்த்டே என்ஜாய் பண்ண வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சாங்க. நாங்கள் அவங்களாம் எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. நாங்களாம் வந்து எல்லாருமே உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் அடுத்தது ஐராவுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டாச்சு. அண்ட் ட்ரெஸ் மாற்றி விட்டினதுக்கப்புறம் அவளுக்கு கொடுத்த கிஃப்டெல்லாம் வந்து எல்லாருமே அன்பேக்கிங் பண்ணலான்னு வந்து ஒரு பிளானை போட்டோம். ஸோ அதனால் இது வந்து அன்பேக்கிங் டைமு. நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கிஃப்டாக போட்டு பிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ பிரிக்கும் போது எல்லாம் சூப்பரான கிஃப்ட்டு தான், ஐராவுக்கு பொறுத்த மாதிரி தான் இருந்துச்சு கிஃப்டெலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாருமே வந்து சாப்பிட வேண்டியதான், ஏன்னா ராத்திரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில். ஸோ சாப்பிட்னதுக்கப்புறம் அந்த நாள் வந்து முடிய போகுது. அண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருந்தாங்க. ஐரா பாட்டுக்கு அங்கே உட்காந்து ஓரமாக விளாண்டிருந்தா, மாமியில் ஓட்டி விட்டுருந்தாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நான் தண்ணி